ஒரு விசேஷமான ஒரு செய்தியை உங்களோடு பகிரலாம் என்று எண்ணுகிறேன். மிக முக்கியமான ஒரு செய்தி. 10 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய விழாவுக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய தொடுகைக்காக காத்திருக்கிற நாங்கள் பத்திரப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். பத்திரப்படுத்தப்பட வேண்டும். ஒரு 10 வாக்குத்தத்தங்களை உங்களோடு பேசி, இந்த 10 வாக்குத்தத்தங்களை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அந்த 10 வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பத்திரமாய் உங்களை நடத்தும், உயர்த்தும், கண்மலை மேலே நிறுத்தும், அதிசயமான காரியங்களை செய்யும். இந்த விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை உங்களோடு பேச போகிறேன். வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம். கவனிங்க தம்பி, இங்க வாங்க. கவனிங்க. வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், கிழமைக்கு ஒரு வாக்குத்தத்தம், நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிருபையுள்ள மனிதர்களுக்கே அருளப்படும். யாருக்கு அருளப்படும்? கிருபையுள்ள மனிதர்களுக்கே அருளப்படும். எல்லா மனிதர்களுக்கும் அருளப்படுவதில்லை. யார் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாரோ, யாரை நினைவாய் வைத்திருக்கிறாரோ, யாரை தன்னுடைய பிள்ளைகள் என்கிற பெரிய கிருபையை தந்திருக்கிறாரோ, அவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தங்களால் பதில் கொடுப்பார், விடை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடைக்கப்பெற்ற மனிதர்கள் பாக்கியவான்கள். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல செழிப்பாய் இருப்பார்கள். எக்காலத்திலும் கனி தந்து, மகா வறட்சியான காலத்திலும் அவர்கள் செழிமையாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. செழிமையாய் இருப்பார்கள். வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. வாக்குத்தத்தத்தை பெறாத மனிதர்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போனவர்கள். வாக்குத்தத்தம் இல்லாத வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கை. வாக்குத்தத்தம் இல்லாத மனிதன் துன்பத்திலே நடக்கிறான். வாக்குத்தத்தம் இல்லாத மனிதன் வனாந்தர ஜீவியம் ஜீவிக்கிறான். வாக்குத்தத்தம் உள்ள மனிதன் சகலதையும் தன்வயப்படுத்திக் கொள்ளுகிறான். வாக்குத்தத்தம் இல்லாத மனிதன் இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான். வாக்குத்தத்தம் வல்லமையானது. வாக்குத்தத்தம் அவசியமானது. வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. வாக்குத்தத்தம் பெரிய பெரிய அதிசயங்களை பண்ணக்கூடியது. வேதத்திலே ஆபிரகாமை பார்க்கிறோம். எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம், அவர் ஒரு வாக்குத்தத்தத்தினால் அழைக்கப்பட்டவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் இன்று வரைக்கும் அவரை நினைவு கூறுகிறது. அவருடைய மகன் ஈசாக் வாக்குத்தத்தங்களால் அழைக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை இன்று வரைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அவருடைய மகன் யாக்கோப் வாக்குத்தத்தங்களால் அழைக்கப்பட்டார். இன்று வரைக்கும் நினைவு கூறப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர். அவர்கள் மேலே யாக்கோப் இஸ்ரவேல் கைகளை வைத்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்று வரைக்கும் அவர்கள் பூமியிலே சுதந்திரங்களை பெற்றிருக்கிறார்கள்.
வாக்குத்தத்தம் மிகவும் அவசியம். வாக்குத்தத்தம் சொல்லி அழைக்கப்பட்டிருந்தால் அவனை போல ஆசீர்வாதமுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியிலே கிடையாது. இளம் வயதிலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டால் அவனை போல பாக்கியவான் ஒருவரும் இல்லை. இளம் வயதில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். துன்ப நேரங்களில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். சீசனுக்கு சீசன் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். காலம், நேரம், சமயம், சூழ்நிலை அதற்கு ஏற்றாப்புல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒருவனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொரோனா காலத்துல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார், எகிப்திலே காணப்பட்ட எந்த கொள்ளை நோயும் உங்களை தொடுவது இல்லை. பஞ்சமான காலத்துல ஆண்டவர் வாக்கு தந்தார். எலியா சாரிபாத்தில் இருந்த ஒரு கைம்பனுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். வாக்குத்தத்தம் சொன்னார். அதை பிடித்து நாம் ஜெபித்து வந்தோம். ஆண்டவருடைய நாமத்தினால் பஞ்சம் நீங்கி போனது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழையை உண்டு பண்ணுவேன். வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சொன்னபடி வாக்குத்தத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 10 வாக்குத்தத்தங்களை முன்னிலைப்படுத்தி அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி பேசி ஜெபிக்க போகிறேன். இந்த 10 வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஃபியூச்சரையும் பாதுகாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஃபியூச்சர், எதிர்காலத்தை பாதுகாக்க போகிறது. ஒரு நாவில வாக்குத்தத்தம் ஒருத்தர் சொல்லிக் கொண்டு இருந்தாருன்னு சொன்னா, அவர் விடுவிக்கப்பட்டவர், விடுதலையாக்கப்பட்டவர், பலரை விடுவிக்க போகிறவர். ஹல்லேலூயா. அவர் எந்த மந்திரங்களை குறித்தும் பயப்பட தேவையில்லை. வாக்குத்தத்தங்களே பெரும் மந்திரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்ட மனிதர்கள் பாக்கியவான்கள். சிம்சோனுக்கு சிறு வயதிலே வாக்குத்தத்தம் வயிற்றில் உருவாகிற பொழுது, யோவானுக்கு வாக்குத்தத்தம் வயிற்றிலே உருவாகிற பொழுது, சாமுவேலுக்கு வாக்குத்தத்தம் வயிற்றிலே உருவாகிற பொழுது, அன்னை மரியாவுக்கு வாக்குத்தத்தம் ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய், அவர் உலகத்திலே ஒரு பெரிய விடுதலையின் மாமன்னனாய் இருப்பார். இது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் அற்புதம் செய்தது. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 10 நாள் பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு ஆயத்தப்படுகிற இந்த 10 நாள் மே மாதம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் 10 நாளுக்கு ஒன்றுபடியாக 10 நாளும் சுவைக்க போகிறோம். 10 நாளும் ஆராதிக்கிற பொழுது 10 வருடங்கள், ஏன் 10 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பைபிளிலே தொடக்க நூல் தொடங்கி திருவெளிப்பாடு வரைக்கும் ஆயிரக்கணக்கில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அதை யூஸ் பண்றது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. நோயாளிகளுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. வயதானவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. குடும்ப தலைவன் தலைவிக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பயணம் போகிற பொழுது வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏன் படுத்து உறங்குற பொழுது வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தம் ஒரு மனிதனை வாழ பண்ணும். வாக்குத்தத்தங்கள் என்று சொல்றதை விட உடன்படிக்கை, ஆண்டவர் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, மனிதன் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. பல நேரங்களில் மனிதன் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி விடுகிறான், மறந்து விடுகிறான். ஆனால் ஆண்டவர் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு புத்தகத்தில் இருந்து இந்த வாக்குத்தத்தங்களை உங்களோடு பேச போகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிக்க விரும்புறதில்லை. எசாயா புத்தகத்தை படிப்பாங்க,
ஆனா எசேக்கியேலை படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எசேக்கியேலில வாக்குத்தத்தங்கள் இல்ல, நல்ல வார்த்தைகள் இல்ல, பலனுள்ள வார்த்தைகள் இல்ல என்று நினைப்பாங்க. ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருந்து 10 வாக்குத்தத்தங்களை பேசி உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லோரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 39:29 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால், கேளுங்க, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது என்னுடைய ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று, என்னுடைய முகத்தை இனி மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? என்னுடைய ஆவிய இஸ்ரவேல் வம்சத்தின் மீது நான் ஊற்றி இருக்கிறேன். ஒரு ஆவி ஊற்றப்பட்டால் தான் அந்த மனிதன் தேவனால் பார்க்க கிருபை பெறுகிறான். ஒரு குழந்தை தன்னுடைய தாயை பார்க்கிற பொழுது அச்சப்படுவது இல்லை. குழந்தை தாயை பார்க்கிற பொழுது ஒரு நாளும் அச்சப்படுவதில்லை. ஆனால் வேறொருவர் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அணைத்து வைத்திருந்தாலும், இறுக பிடித்து வைத்திருந்தாலும், குழந்தை விழித்து எழும்பி அந்த முகத்தை பார்க்கும். தாயினுடைய முகம் என்றால் புன்னகைத்து சிரித்து கட்டி அணைத்து முத்தம் செய்து செல்ல விளையாட்டுகள் விளையாடும். ஆனால் அது தாயில்லை என்று அறிந்தால் கட்டி அணைத்து வைத்திருந்தாலும் அந்த பிள்ளை உதறிவிட்டு அழுதுவிட்டு இறங்கி ஓடி வரும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய ஆவியை இஸ்ரவேல் வீட்டார் மீது ஊற்றி இருக்கிறேன். இனி அவருடைய முகத்தை, என்னுடைய முகத்தை அவர்களுக்கு மறைவாய் வைப்பதில்லை. அப்ப ஒரு மனிதன் தேவனுடைய முக பார்வைக்குள்ளே இருந்தால் அது வெளிச்சம். இணைச்சட்டத்தில் அவர் சொல்லுகிறார் 28ஆம் அதிகாரத்தில், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கையிட்டு செய்கிற யாவற்றிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இப்படி வாக்குத்தத்தம் சொன்னார். என்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை உன்மீது பிரகாசிக்க பண்ணி உன்னுடைய வாழ்நாட்களை நலன்களாலும் நன்மைகளாலும் நிரப்புவேன். இந்த உலகத்துல ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கும் இடையிலான உறவு முகத்தை பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ளுவார்கள். தாய் இந்த உலகத்திலே கிடைத்த ஒரு விசேஷ வரம். தாய் முகத்தை பார்க்கும், வாட்டத்தை காண்கும். தேவன் அவருடைய முகத்தை உங்கள் மீது திருப்புவார், உங்கள் முகத்திலே உள்ள துக்கங்களை மாற்றுவார். அதற்கு அவர் பயன்படுத்துகிறது அவருடைய ஆவியை ஊற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் இருந்து விலகினார்களோ, கவனமாய் கவனியுங்க, இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் வீட்டாரை எதிரிகள் வந்து புடமிட்டார்கள். கவனமாய் கேளுங்க, இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இந்த முகத்தை மறைத்த நாளில் எல்லாம் இஸ்ரவேல் வீட்டார் புடமிடப்பட்டார்கள். அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், பல ஜாதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, எபிசியர்கள், இத்தியர்கள், பல மனிதர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து அவர்களை அடிமைப்படுத்தி கட்டி இழுத்து கொண்டு செல்வார்கள். அவருடைய உடைமைகள் எல்லாம் சூறையாடி பறித்து கொண்டு போவார்கள். கோதுமைகள், வார்கோதுமைகள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். சின்ன வயது வாலிப பிள்ளைகளை கட்டி இழுத்து அடிமைகளாய் கொண்டு போவார்கள். இஸ்ரவேலுடைய பணிப்பெண்களை கட்டி இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். தேவன் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரவேலர்களிடம் இருந்து முகத்தை திருப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவ்வளவு வேதனை நடக்கும். முகத்தை திருப்புவது ஏன்? இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற பொழுது, உடன்படிக்கையை மீறுகிற பொழுது ஆண்டவர் முகத்தை விலக்குகிறார். ஆனா 39:29 எசேக்கியேலில் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை இனி உங்களுக்கு நான் திருப்ப மாட்டேன், என்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் 9 நாளும்
அவருடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். யூதேயா, சமாரியா, கலிலேயா, உலகின் எல்லை வரைக்கும் சென்று கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், தாகத்தோடு காத்திருந்தார்கள். அன்று அவருடைய ஆவியை ஊற்றினார். அன்னை மரியாள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுக்காக காத்திருந்தால் இம்மானுவேலனாகிய இயேசுவை பெற்றெடுத்தாள். காத்திருந்த மனிதர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. ஹல்லேலூயா. நாங்களும் பெந்தெகோஸ்தே நாளுக்காக காத்திருக்க போகிறோம். 19ஆம் தேதி பெரு இடி முழக்கம் போல ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களை நிரப்ப போகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை உங்கள் மேலே வைக்க போகிறேன். இதுவரை நாட்கள் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து இருக்கலாம், அவர் நம்மை பார்க்காமல் விட்டு இருக்கலாம், அவரை விட்டு நாம் தூரே போயிருக்கலாம், சில நேரம் தெய்வமே நம்மை விட்டு தூர போயிருக்கலாம். இன்று தேவன் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை உங்களுக்கு நான் மறைப்பதில்லை. இஸ்ரவேலின் வம்சத்தின் மேலே தலைமுறை தலைமுறை மேலே எனக்கு இருந்த சினம் கலண்டு போகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 9 நாளும் உங்கள் மேல அந்த ஆவியை அவர் ஊற்றுவார். அந்த ஆவி ஊற்றப்படுகிற பொழுது உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய், தகப்பனின் தகப்பன், தாயின் தாய் செய்த சாப பாவங்கள் நீங்களாக்கி தெய்வத்தினுடைய மகிமை உங்களை நிரப்பி ஆளப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய முகத்தை எங்களிடம் இருந்து மறைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவி எங்கள் மேல ஊற்றுங்க. சீசர்கள் படிக்காதவர்கள், பலராலும் வெறுக்கப்பட்டவர்கள், கலிலேயர்கள் என்று அவ்வளவு இலக்கமாய் பேசினார்கள். ஆனால் அவர்கள் பேசிய பொழுது பலர் வியப்புற்றார்கள். பற்பல பாசைகளிலே அது புரியப்பட்டது. அவர்கள் பேசின ஒரே பாசை பல மொழி பேசுகிற மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சபையிலே முன்னுக்கு இருக்கிற பிள்ளையில இருந்து கடைசியில இருக்கிற மகன் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல ஊற்றப்படுவார். ஒவ்வொரு சனிக்கிழமை ஆராதனைக்கு வருகிற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் மகா விசேஷமாய் இறங்கி வந்து அவருடைய முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 40 இரவு 40 பகல் சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருந்த இந்த மோசைக்கு அவருடைய முகத்தை காண்பித்தார். அந்த பிரசன்னம் வெளிப்பட்டது. 10 கட்டளைகள் வந்தது. எகிப்திலே ஜனங்கள் பட்ட துன்பங்களை குறித்து பார்வோனுக்கு முன்னாலே போய் இந்த மோசே நின்றார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், 10 விதமான வாதைகள் பார்வோன் நடுவிலே அவர் காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்தார், பத்திரப்படுத்தினார். அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்த நாட்களை அவர் முறியடித்தார். எகிப்தியர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை அவர் கண்டுணர்ந்து அதிசயமான காரியங்களை செய்வித்தார். அவருடைய முகம், அவருடைய ஆவி இரண்டும் அவசியம். ஒரு நாளும் ஜெபிக்கிற பொழுது நீங்க ஜெபிக்கணும், உம்முடைய முகத்தை எங்களிடம் இருந்து திருப்பிக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. இரண்டாவது எசேக்கியேல் 16, 60, 61, 63 இந்த வாக்குத்தத்தங்களை படியுங்கள். இரண்டாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து, கவனிங்க, இள வயதில நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை எண்ணி. ஒரு மனிதன் வாலிப நாட்களிலே ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறது, வசனத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறது, அது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சின்ன வயதில ஆராதனையில கரம் தட்டி ஜெபித்து ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறது, அது பெரிய ஆசீர்வாதம். உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவன். ஆமென். பாருங்க, நீ சின்ன வயதுல என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நான் நினைத்து.
நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் சொல்றார் பாருங்க. நீ சின்ன வயதுல வந்து நான் என்னுடைய பாவங்களை விட்டு விடுகிறேன், என் பலவீனங்களை விட்டு விடுகிறேன், உமக்கு ஊழியம் செய்ய போகிறேன், ஆண்டவரே நீரே தேவன், நீரே இரட்சகர் என்று தெரிந்த ஜெபம் பண்ணி பாவங்களை அறிக்கை செய்து உடன்படிக்கை பண்ணினாய். ஆனா நான் உன்னோட நித்திய உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்றா சில நேரம் நீ மறந்துருவா, நீ விட்டு விலகிருவா. ஆனா நான் அப்படி இல்லை. நான் நித்திய உடன்படிக்கை, என்றும் எடுபடாத உடன்படிக்கை. அல்லேலூயா. நோவாக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி ஜல பிரளயத்தால் உன்னுடைய ஜனங்களையும் தேசத்தையும் நான் அழிக்கப் போவது இல்லை, பூமியை நான் அழிக்க மாட்டேன். இன்றும் மழை பெய்கிற காலத்திலே அந்த உடன்படிக்கையை வானத்திலே அவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை சொன்னவர் மாறாதவர். அல்லேலூயா. இள வயதிலே நீ என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து நான் உனக்கு நித்திய உடன்படிக்கை, விலகாத உடன்படிக்கையை நான் உனக்கு தருகிறேன். அடுத்த வசனத்தை படியுங்க. அப்பொழுது உன் தமக்கைகளையும், அப்பொழுது உன்னுடைய தமக்கைகளையும், உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்கையில், நீ சேர்த்துக் கொள்வாய். உன் வழிகளை நினைத்து நாணுவாய். நான் உன்னுடைய வழிகளை நினைச்சு நீ சந்தோஷப்படுவாய். பிரிந்து கிடந்த மனிதர்கள், அவதூறு சொன்ன மனிதர்கள், உன்னை நிராகரித்த மனிதர்கள் மத்தியில நீ அவர்களை சேர்த்து கொள்ளுவாய். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இள வயதுல ஒரு உடன்படிக்கை பண்ணினால் தேவன் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பு சின்ன வயதுல தரிசன சொப்பனங்கள் கண்டான். தன்னுடைய வாலிப வயதுல 20-30 வயதுல எகிப்து தேசத்துல ஆளுநனாய் உயர்த்தப்பட்டான். முதிர் வயதுல எப்ராகிம், மனாசே என்கிற சந்ததிகளை கொடுத்தார். இந்த எப்ராகிம் சந்ததியினர் ஜனம் பெருத்தவர்களாக, நிலம் பெருத்தவர்களாக தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கவனிங்க, சின்ன வயதுல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும். நீங்க மறந்து போனாலும் தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. 16வது வயதுல நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அவர் என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று உடன்படிக்கை பண்ணினார். இன்று வரைக்கும் கர்த்தராகிய தேவன் விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. 1000 பிரச்சனைகள் மனிதர்கள் கொண்டு வந்தார்கள். பிசாசு என்னுடைய வாழ்நாட்களிலே அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தது. அதனுடைய வல்லமை ஜெயிக்கவில்லை. கர்த்தர் அற்புதம் செய்தார். என்னுடைய சரித்திரத்தில் இதுவரைக்கும் பிசாசு ஒரு காரியத்தையும் ஜெயித்ததாக நான் அறியவில்லை. ஏனென்றால் உடன்படிக்கை தந்தவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. துன்பங்கள், பிரச்சனைகள் மாறி மாறி வரும், ஆனால் ஜெயமோ நம் பயமாய் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நான் உன்னோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை, உன்னுடைய தமக்கைகள் வருவார்கள், உன்னுடைய சகோதரங்கள் வருவார்கள், உன்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, என்னமோ சகோதரங்கள் எல்லாம் உன்னை தேடி வர நான் இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். ஆமென். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடு என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ கர்த்தர் என்று அறிவாய். பாருங்க, நான் உன்னோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையை வச்சு நான் ஆராதித்த தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீ அறிவாய். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிங்க. 37:14. 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். உள்ளத்துக்குள்ள. கவனிங்க, என்னுடைய முகத்தை உங்கள் பக்கம் திருப்புவேன், வம்சத்தார் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இப்ப சொல்றார், எனக்கு கிட்ட நீங்க வரக்குள்ள என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அல்லேலூயா. ஆவி இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியால நிரப்பப்பட்ட மனிதன் பாக்கியவான். பவுல் ஆவியினாலே நிரப்பப்பட்டார். பல சங்கிலிகளால பவுலை கட்டின பொழுதும் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை.
ஒரு பெரிய புயலில பவுல் மாட்டிக்கொண்டார். புயல் காற்று அவரை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. தானியேல் விசேஷ ஆவியினால் நிரப்பப்பட்டார். சிங்கங்கள் அவரை அசிங்கப்படுத்தவில்லை. 3 வாலிபர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். 3 வாலிபர்களை அக்கினி நெருப்பு சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. கவனியுங்கள், பாராக்கோடு நின்று கொண்டிருந்த டெபோரால் ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாள். ஆனால் பாராக் பயந்து நடுங்கினான். டெபோரால் சொன்னால், முன்னே போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவளும் கூட போனால் அற்புதம் நடந்தது. ஆவியினால் நிரப்பப்படுகிற பொழுது ஜெயம் உண்டாகிறது. இந்த சிம்சோன் ஆவியினாலே நிரப்பப்பட்டார். இந்த சிம்சோன் இருந்த நாளிலே பெரிய கயிர்களாலே அவரை கட்டினார்கள். அவர் கண் விழித்து உசுப்பி விடுவார். எல்லா கயிர்களும் வெடித்து சாம்பலாய் பறந்தது. ஆவியுள்ள ஒரு மனிதனை சேதப்படுத்த முடியாது. அவர் சொல்றார், என்னுடைய ஆவியை உன் உள்ளத்துக்குள்ளே வைப்பே. உங்களை பற்பல மனிதர்கள் பேசி துயரப்படுத்தலாம். அவருடைய வார்த்தைகள் உங்களை வியாகுலப்படுத்தலாம். நீ ஆண்டவரை தேடி என்ன பிரயோசனம்? நீ ஆண்டவரிடத்துல வந்து என்ன பிரயோசனம்? நீ கர்த்தர் கர்த்தர் என்று கத்தி திரிந்ததுனாலே உனக்கு நடந்த நன்மை என்ன என்றெல்லாம் சொல்லலாம். வாக்கு பண்ணுகிறவர் வாக்கு மாறாதவர், அதிசயமானவர். கவனமாய் கவனியுங்கள். இந்த 9 நாளும் ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். நீங்க ஒரு பிரதிஷ்டையின் பிள்ளைகளாக, ஒரு முத்திரை மோதிரம் உள்ளவர்களாக, மோதிரம் எல்லாரும் போடலாம், முத்திரை மோதிரம் போட வேண்டும். கணவன் மனைவி போடுகிறது ஒரு முத்திரை மோதிரம். ஒரு அரசன் போடுகிறது, ஒரு அரச சபையிலே நான் ராஜா என்கிற முத்திரை மோதிரம். இளவரசன் போடுகிறது இளவரசனுக்குரிய ஸ்தானத்திலே அது முத்திரை மோதிரம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் உங்களை முத்திரை மோதிரங்களாய் அணி செய்வார். நீங்கள் அப்படி ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜீவியத்தை கேட்க வேண்டும். 9 நாளும் உபவாசம் இருந்து நல்லா பணிந்து நல்ல வைராக்கியத்தோட ஜெபிங்க. அவருடைய ஆவி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைப்பார். உள்ளத்துக்குள்ள ஆவி வந்தா நீங்க அழுது ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. மனபாரத்தோட ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. கட்டுக்களை உடைத்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு முன்னால பஞ்சம் இருக்காது. நீங்க வாய் திறந்து பஞ்சம் விலகு என்று சொன்னதும் அந்த பஞ்சம் விலகும். நோயை பார்த்து இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன் என்று ஒரு ஆவியிலே நிரம்பி நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த நோய் பின்வாங்கி போகும். பிசாசுகளை பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் அடங்கி அவை உட்காரும். ஆவியிலே நிரப்பப்படுவது மிகவும் அவசியம். அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்களை ஆவியிலே நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் நடுவிலே எசேக்கியேலை கொண்டு சென்று இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். எசேக்கியேல், கர்த்தாவே நீர் விரும்பினால் ஆகும் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கர்த்தர் அவருடைய நாவில் இருந்து வார்த்தை பேச பேச உலர்ந்த எலும்புகள் உயிரடைய பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 9 நாளில் எப்படித்தான் கைதட்டுறதா? நல்லா உற்சாகமா கைதட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். 9 நாளில் அந்த ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படும். யோவேல் 2:28 படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. உங்கள் பிள்ளைகள் இறைவாக்குரைப்பார்கள். வேலைக்காரன் வேலைக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா என்ன? சகலரும் சகலரும் சகல ஜாதிகளும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டிய கால கட்டத்திற்குள்ளே நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதிலும் விசேஷமானவர்கள் இந்த சபையிலே வந்து ஆராதிக்கிற நீங்களும் நானும் என் மேலே உங்கள் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலத்த பலன் நிறைந்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 12ஆம் அதிகாரம் 28வது திருவசனம். 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளில் தாமதிக்க கூடாது. நீ தாமதமாய் இருக்க கூடாது.
நீங்க 4வதாக வாசிங்க 32. நீ ஆண்டவருடைய வார்த்தையில தாமதிக்க கூடாது, வாக்குத்தத்தங்களை எடுக்க நீ தாமதிக்க கூடாது. 32 வாசிங்க 4வதாக. என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன். என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஏற்படுத்துகிறேன். பார்வோனும் அவனுடைய ஏராளமான கெடி அப்படி என்று சொன்னா பயம், என்னை குறித்த அச்சம். நீங்க வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள், உங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. நோய்கள் நடுங்கும், மனிதர்கள் நடுங்குவார்கள். எலியாவை கண்டு ராஜாக்கள் நடுங்கினார்கள். சாமுவேலுடைய வார்த்தைக்காக ராஜாக்கள் பயப்பட்டார்கள். எலிசா ஒரு பட்டணத்துக்குள் வருகிற பொழுது எல்லாரும் நடுங்கினார்கள். ஆவியுள்ள மனிதர்கள், வாக்குத்தத்தத்தால் நிரப்பப்படுகிறவர்கள். பார்வோன் காணத்தக்கதாக 10 வாதைகளை காண்பித்தார். நடுங்கினான் பார்வோன். என்னை குறித்த கெடியை பலருக்கு ஏற்படுத்துவேன். நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, நீ அச்சத்தை ஏற்படுத்துகிறவன். நீ ஜெபமணினா வானத்தில அற்புதங்கள் நடக்கும், பூமியில் அற்புதங்கள் நடக்கும், உண்ட சொந்த சரித்திரத்தில் அற்புதங்கள் நடக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெடியை நான் ஏற்படுத்துவேன். வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கிற நாவில அதிகாரம் இருக்கிறது. நீங்க நாவ கவனமா பயன்படுத்தணும். வாக்குத்தத்தங்கள் பேசுற பிள்ளைகள் யாரையும் சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும், எனி டைம் ஜெபிக்கணும். துக்கித்த வார்த்தைகளை அறிக்கை செய்யக்கூடாது, சினமுற்றாலும் பாவம் செய்யக்கூடாது. கடிந்து பேசணும், கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கடிந்து பேசணும், கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. எரிச்சல் உண்டாக கூடாது. வார்த்தை உள்ள மனிதன் அப்படி பாதுகாப்பாய் இருக்கணும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்னா, உன்னை குறித்து பலர் பயப்படுவார்கள். உன்னை பார்த்து அவங்க சண்டியம் பண்ணுவாங்க. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த வசனம் அவர்களை உருக்குலைத்து விடும். என்னடால் எலியா ஜெபித்தான், ஒரு ராஜாவால் முடியாமல் போனது மழையை பெய்ய பண்ண. எலியாவின் பாதங்களிலே வந்து விழுந்தார்கள். மீண்டும் எலியா ஜெபித்தார், மழை பெய்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எலிசாவை பிடிப்பதற்காக ஒரு பெரிய ராணுவம், பெலிஸ்திய ராணுவம் உள்ளே வந்தது. சூழ்ந்து கொண்டவர்கள் எலிசாவுக்கு அருகிலே. கேகாசி சொன்னான், ஐயோ நாங்கள் செத்து போக போகிறோம், அருகில பக்கத்துல வந்து விட்டார்களே என்று. அப்பொழுது கேகாசி கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபித்தார். கண் திறக்கப்பட்டது. அக்கினி ரதங்களோடு தூதர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். உடனே துதித்தான். கடி ஜெபிக்கிற வாக்குத்தத்தம் உள்ள மனிதனை சுற்றி அக்கினி ரதங்கள் இருக்கும். அக்கினி ரதங்களோடு கர்த்தர் உங்களுக்கு அருகிலே இருப்பார். அதை பெற்றுக்கொள்ளுகிற காலம்தான் இந்த பெந்தெகோஸ்தே காலம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு சாராருக்குரியதல்ல, கைதற்ற ஒரு கூட்டம் என்று நீங்க நினைக்காதீங்க. பெந்தெகோஸ்தே அக்கினி அபிஷேகம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம். கிறிஸ்தவர்களை கடந்து எல்லா மாந்தர்கள், எல்லா மனித ஜீவன்களும் அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும். அந்நிய பாஷை பேச வேண்டும். உண்மையான அந்நிய பாஷை பேச வேண்டும். அந்நிய பாஷைன்னா ஒருவர் பேசுகிறதை பார்த்து மிமிக்ரி செய்யறதில்ல. அந்நிய பாஷைனா நம்ம சபையில சிரிக்கிறாங்க, பலபலா ஷலபலா அப்படி சொல்லி. அந்நிய பாஷை பேசுகிற மனிதனுடைய நாவில ஒரு தனி அதிகாரம் இருக்கும். அவன் பேசுகிற வார்த்தைகளை குறித்து மற்றவர்கள் அச்சப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமையை சுவைக்காதவர்கள் பிதட்டுவார்கள், பற்பல காரியங்களை பேசுவார்கள். நாங்க ஆவியில நிரம்பி அந்த ஊற்றுக்குள்ள போய் அந்த ஊற்று தண்ணீரை அள்ளி குடிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலிசா என்ன செய்தார்? இந்த ராணுவ வீரர்களுடைய கண்களை குருடாக்கினார். அவ்வளவு பேரை அழைத்துட்டு கொண்டு போய் பட்டணத்தின் நடுவில் வச்சு ராஜாவை கூப்பிட்டு சொன்னார், எதிரிகளை உன் கைகளிலே கொண்டு வந்திருக்கிறேன். உடனே ராஜா அவர்களை வேட்டையாடுவோம் என்று நினைச்சார். சொன்னா, நீ வேட்டையாடாத, அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை திரும்ப அனுப்பி வை. எதிரிகளை கர்த்தர் கையிலே கொடுத்திருக்கிறார். அச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவ.
கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்ல தேவன். எலியாவும் ஒன்றுதான், எலிசாவும் ஒன்றுதான். ரெண்டு பேரும் ஒரே மகிமைக்குரியவர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 36, 37. ஐந்தாவது 36, 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக அனுக்கிரகம் செய்யும்படி, ஒரு வருஷத்தை தரும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மந்தை பெறுகிறது போல், கவனிங்க, மந்தை பெறுகிறது போல. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. மந்தை பெறுகிறது போல ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். வாசிச்சா வடிவ வாசிக்கணும். மந்தை பெறுகிறது போல ஜனங்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. நீங்க சபையில வருகிற நீங்க ஒரு ஆள் முழங்கால் போட்டு ஆவியில நிரம்பி, உள்ளம் ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணினா, உங்க மனைவியை கொண்டு வந்து ஆண்டவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண பண்ணுவார். மனைவி ஜெபம் பண்ணுனா உங்க வீட்டுல இருக்கிற 3 பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க 5 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, கடவுளுடைய கிருபையினால உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இன்னைக்கு சபைகள், போதகர்கள், விசுவாசிகள் ஆசீர்வாதம் என்று பணத்துக்காக ஜெபிக்கிறார்கள். பணம், பொருள், வீடு, நிலம், உடைமைகள் கிடைக்கணும் என்று போராடுறாங்க. அது இரண்டாவது. முதலாவது ஜனங்களை கேட்க வேண்டும், ஆத்துமாக்களை தாங்க. ஆத்துமா பெருக 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 ஐஸ்வர்யங்கள் பெருகும். அல்லேலூயா. கவனிங்க, 5 அப்பம் 2 மீன் ஒரு பையனிடத்துல இருந்தது. 5000 ஆண்கள் இருந்தாங்க. ஜனம் பெருத்து இருந்தது. பசி லேட்டாகி போச்சு. அங்கதான் புதுமை நடந்தது. அந்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். 5000 ஆண்கள் சாப்பிட்டு, பெண்கள் சாப்பிட்டு மீதி எடுக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்த பாதையில காளையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், மச்சங்களை கொடுத்தார். 6 லட்சம் பேர் அவங்களோட நின்னாங்க. அத்தனை பேருக்கும் 6 மாசம் சாப்பிடத்தக்க ஃபிஷ், மீனை கொடுத்தார். ஏன்னா ஜனம் பெருத்தவர்களை அவர் ஆசீர்வதிக்க மறக்கிறது இல்லை. ஒரு சபையில ஜனம் பெருத்தா, அதிகமான ஜனங்கள் பெருத்தா, அந்த சபையில வார சகலரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 பேர் 2 பேர் என்று ஸ்தோத்திரம் சொன்னா அரைச்சுண்டு படிதான் அளப்பார். ஒரு 1000 பேர்னா 1000 பேருக்கு தக்கபடி லொரி லொரியாக கொண்டு வந்து இறக்குவாங்க. அதே போல உங்க வீட்டுல ஒருத்தர் நின்று கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னா அப்படி இல்லை. ஜெபிக்க கூட வாய் திறந்து ஜெபிக்கணும். இந்த வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஜனம் பெருத்தவர்களாக எங்களை மாற்றும். எப்படி ஜனம் பெருத்தவர்கள்? மந்தைகள் பெருகிறது போல. ஒரு வருஷத்துல ஒரு ஆடு 2 தடவை குட்டி போடும். நீங்க பார்த்திருப்பீங்க. அத போல பெருக பண்ணுவார். லாபாண்ட வீட்டுல இந்த யாக்கோப்பினுடைய மந்தைகளை பெருக பண்ணினார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த யாக்கோப்பை பரிபாரங்களோடு ஆசீர்வதித்தார். யாக்கோப்போட பிள்ளைகளை 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அதுல இருந்து இப்ராஹிம், மனாசே சந்ததியை ஆசீர்வதித்தார். முதலாவது நாங்க மந்தைகள் பெருகிறது போல ஜனங்களை பெருக பண்ணும் என்று சொல்லணும். அதை சிம்பிளா சொல்லி முடிச்சா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வேணும். சபையில் ஆராதிக்கிற ஜனங்கள் வேணும். இந்த சபையில நிக்கிற 200 பேரும் அந்நிய பாஷை பேசணும். காலையில வார 300 பேரும் அந்நிய பாஷை பேசணும். இந்த பெருசாக்கு வார 1000 பேரும் அந்நிய பாஷை பேசணும். தனித்தனியாக அந்நிய பாஷை பேசி, தனித்தனியாக ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி வாழ ஆரம்பிக்கப்பட்டான். தேசத்துல மழை பெய்யும். தேசத்துல நம் நிமித்தம் அழிவுகள் நிறுத்தப்படும். தேசத்துல நம்முடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எகிப்தியருக்கும் எபிரேயர்களுக்கும் வித்தியாசப்படுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப வீட்டுல மனைவி பைபிள் படிக்கணும், மனைவி ஜெபிக்கணும், கணவன் பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும்.
பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்ப தேவன் தன்னுடைய அபரீதமான அபிஷேகத்தை ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆறாவதாக 34:24 வாசிங்க. 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். கவனிங்க, ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவேன். இந்த வசனத்துல மழையை பெய்ய பண்ணுவேன் என்று நீங்க வாசிக்க கூடாது. இந்த வசனத்தை திரும்ப சேர்த்து வாசிங்க. மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வார்த்தையை எல்லா விசுவாசிகளும் கவனமா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கவனிங்க, நான் காலையில சொல்ற பொழுது மிக உற்சாகமாக இதை குறித்து பேசினேன். எப்படி பேசினேன்னா, மழை பெய்யுது. அக்டோபர் மாதத்துல இருந்து ஜனவரி மாச கடைசி வரைக்கும் நீங்க பாப்பீங்க, இந்த குளங்கள், ஏரிகள், குட்டைகள், சின்ன சின்ன மடுக்கள், கடல்கள், ஆறுகள் எல்லாம் தண்ணீரால நிரம்பும். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் சந்தோஷம், மீன் இனங்களுக்கெல்லாம் சந்தோஷம், மனுஷர்களுக்கெல்லாம் சந்தோஷம், இந்த புத்தரைகளுக்கெல்லாம் சந்தோஷம். பல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும், பல மீன்கள் இனப்பெருக்கத்துக்கு தயார்படுத்தும், பல பட்சிகள் சிறகடித்து பறந்து சந்தோஷ கீதங்கள் பாடும், பல ஆயிரம் மலர்கள் பூக்கும், பல ஆயிரம் மனிதர்கள் அதை லைத்து பார்ப்பார்கள். ஒரே சந்தோஷம், எங்க எல்லையெல்லாம் பச்சை பசேல் என்கிற சந்தோஷம். கவனிங்க, ஜபிக்கிற மனிதன் நீங்க எப்படித்தான் ஜபிப்பீங்க? எங்களோட வீட்டை ஆசீர்வதிங்க, அரிசி, பருப்பு, நிலம், பிள்ளை படிக்கணும், இதான் உங்களோட மூளைக்கு தெரிஞ்சது. ஆசீர்வாத மழை அப்படி என்று சொன்னா, உச்சின் தலையில இருந்து உள்ளங்கால் பரியந்தம் திரும்புகிற பக்கம் எல்லாம் ஆசீர்வாதம். நோய் இல்லாத ஆசீர்வாதம், பேய் இல்லாத ஆசீர்வாதம், பாவம் இல்லாத ஆசீர்வாதம், பரிசுத்த ஜெபமுள்ள ஆசீர்வாதம், ஆண்டவருக்காக வாழுகிற ஆசீர்வாதம், எழுப்புதலின் ஆசீர்வாதம், சபைகள் பெருகிற ஆசீர்வாதம். வீடு வேணுமா 10 வீடு கட்டிக்கோ, காசு வேணுமா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோ, தங்கம் வேணுமா அள்ளி பரிமாறு. சாலமோனி நாட்களில இருந்தது போல வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருட்டா எண்ணப்படாதது போல பணம் ஒரு பொருட்டா எண்ணப்படாது. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். 34:26 ஆசீர்வாத மழையை ஊற்றுவேன். ஒருத்தர் கூட ஆமென் சொல்லல. சிலர் இந்த வார்த்தைகளை லிசன் பண்ணாம சும்மா இருக்கிறீங்க, என்னமோ பேசுறார் போலன்னு. நான் பெரிய சத்தியம் பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த சத்தியங்களை எடுத்தீங்கன்னா, ஐயா காசு கொடுங்க, கடன் தாங்க, ஆண்டவரே இந்த பிச்சை பட்டியை நிரப்புங்க, இதெல்லாம் ஜெபம் இல்ல. ஆசீர்வாத மழையை பொழியும். மந்திரம் செய்ய போறியா? செய்து பாரு மந்திரம். பில்லி சூனியம் செய்ய போறியா? செய்து பாரு பில்லி சூனியம். ஏனென்றால் எனக்காக ஆசீர்வாத மழையே பெய்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஓடைகள், ஏரிகள், பெரிய பெரிய பகுதிகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. காற்றாற்று வெள்ளம் போல சத்தத்தோடு அது வரும். கேளுங்க, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது ஆசீர்வாத மழை இல்ல. ஆசீர்வாத மழைன்னு சொன்னா ரெண்ட குறிக்கும். சபையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இரண்டாவது கைகளின் பிரயாசங்கள். அல்லேலூயா. எப்படின்னா காலையில மன்னா பொழியப்பட்டது, அத போல ஆண்டவர் உங்களுக்கு மன்னாவை தருவார். அவங்க வேலை செய்யவும் இல்ல, உழைக்கையும் இல்ல, போராடையும் இல்ல, படுத்து நித்திர கொண்டு எழுப்பினாங்க. மன்னா பொழியப்பட்டது. ஆசையா இருக்கு ரச்சி சாப்பிடணும், காளைகளை பறக்க பண்ணினார். ஆசையா இருக்கு மீன் சாப்பிடணும், மீனை கொடுத்தார். நல்ல தண்ணீர் வேணும், தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் நடந்து வந்த காலத்துல கால்களில சேதம் வரல, ஒரு தொப்புளம் ஏற்படல. ஆசீர்வாதமான மழை பொழிய பண்ணுவே. ஒரு ஆவியானவர் ஊற்றப்பட்டால் ஆசீர்வாதமான மழை ஊற்றப்படும். சபையில வருகிற விசுவாசிகள், ஊழியக்காரங்க, ஐயா நான் போராடி வாழ்றேன், சரியான கஷ்டம், ஏதோ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஏதோ ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார், ஏதோ நாங்க நல்லா வாழ்றோம், அப்படி சொல்ல விட மாட்டார். அள்ளி கொடுப்பீங்க. அது இன்னும் ஒண்ணு சொல்லணும்னா, யோசேப்பின் நாட்களில
பார்வோனுடைய அரசு சபையில யோசேப்பு எண்ணிக்கை வச்சு எழுதினார். எல்லாரிடத்திலையும் வாங்கும் பொழுது எண்ணிக்கை வச்சார். அதுக்கப்புறம் எண்ணிக்கையே வைக்க இல்லாம போச்சு, எண்ணெய் இல்லாம போயிடுச்சு அவ்வளவு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? குமிக்க தொடங்கினாங்க. களஞ்சிய சாலைகளை உடைத்து கட்டினாங்க. இன்னைக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது உட சந்ததி சந்ததியாய் ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும். இந்த வாக்குத்தத்தம் தெரியாதவங்க தான் காலையில இருந்து மாலை வரைக்கும் கிடந்து போராடி ஜபத்துக்கும் வாரதில்ல, ஜெபம் பண்றதும் இல்ல, தேவனுக்கு பயப்படுறதும் இல்ல, இரவு ஜபம் இல்ல, பைபிள் படிக்கிறதும் இல்ல, வியாதிப்பட்டு மனவேதனையோட. யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் என்ற பணம், பொருள், சுற்றியுள்ள பிள்ளைகள், நிலம், நீங்க நினைக்கிற காரியங்கள் வந்தாலே 90% நோய் வராது. மனசு சந்தோஷமாய் இருக்கு. இது மனசு ரையாயி சமாதானம் இழந்து நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, முடியுமா முடியாதா, நாளைக்கு என்ன சாப்பிடுற அந்த கடங்காரம் வந்துருவான். ஒரு வேலையை தொடங்கி ஜாம் பண்ணி ஒரு வேலையை தொடங்கினாலும் அந்த பணம் அவங்க தந்தா தானே. அப்படி இல்லை. அதிகாலை அதிகாலை இந்த வசனங்களை சொல்லி ஜெபிங்க. ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவார். நான் நினைக்கிறேன் பைபிள்ல இப்படி ஒரு வசனத்தை நான் ஃபர்ஸ்ட் டைமா படிக்கிறேன். ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதங்களை குறித்து பேசியிருக்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவு இரக்கத்தோட உடன்படிக்கை பண்றார் பாருங்க. ஒரு மனுஷனோட அவர் உடன்படிக்கை பண்றார். தேவன், கர்த்தராகிய தேவன் உடன்படிக்கை பண்றார். நான் உனக்கு ஆசீர்வாதமான மழையை தருவேன். இந்த பைபிள் வார்த்தைகளை பேசுறவங்க சும்மா அப்படியே தட்டிட்டு போவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமா இருப்பா, அப்படி சும்மா தட்டிட்டு போவாங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு பரிகாச பேச்சு பேசி சிரிச்சிட்டு போவாங்க. இல்லாட்டி ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த கதை இந்த கதை. எலிசபெத் மகாராணியை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இல்லை, பைபிளை பாருங்க. ஆசீர்வாதமான மழை பொழிய பண்ணுவார். நாங்க மரத்துக்கு தண்ணி அடிச்சோம்னா, தோட்டத்துக்கு தண்ணி அடிச்சோம்னா அந்த இடம் மட்டும் பசுமையா இருக்கு. ஆனா மழை பெஞ்சா அது விருப்பமற்று கிடக்கிற எல்லா பதர்களும் புதர்களும் முளைக்க ஆரம்பிக்கும். நீ நினைச்சு விதைச்சதும் ஆசீர்வதிக்கப்படும், நினைக்காம கிடக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. கர்த்தர் அருமையாக நடத்துவார். 34:15 வாசிங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து, என் ஆடுகளை மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று அவர் சொல்றார் பாருங்க. ஆடுகளை மேய்ப்பன், அவைகளை மடக்குவன். இந்த வார்த்தையை கவனிங்க, மடக்குவன். இப்ப உங்களோட பிள்ளைகள் நீங்க சொல்ல சொல்ல கேட்காம நடக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டா இந்த பிள்ளைகள் போற கோணலான வழிகளை நான் மடக்குவன். என்ன செய்வேன்? மடக்குவன். ஒரு கணவனுக்கு சொல்லி சொல்லி பாக்குறீங்க, கேட்கலையா? கர்த்தர் குறுக்கிட்டு மடக்குவார். அல்லேலூயா. நம்ம சின்ன வயதுல சொன்னமே, மடக்கி குத்துனன் அவருக்கு ஒரு குத்தண்டு, அவன் திருப்பி மடக்கி குத்துனான் உங்களுக்கு 2 குத்து. அப்படி விட மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் மடக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவன் பிரதர் பல காரியங்களை மடக்கினார். அப்படி இல்லையா? நான் பல காரியங்களை மடக்கினேன், அது நமக்கே தெரியாது. ஜோமன்ன ஆவியானவர் மடக்கி தருவார். நமக்கு எதிரே துர்ஷ்ட ஆட்டம் உள்ள மனுஷர்கள், துர்க்குணம் உள்ள மனுஷர்கள், தூஷணம் பேசுற மனுஷர்கள் எழும்பி நிப்பாங்க. ஆனா நம்ம ஜபிச்சுட்டு போய் நிப்போம், மட்டங்கி விழுவாங்க கீழே. நம்புங்க. நீங்க, நான் இப்பயும் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜபிங்க. மந்திரவாதிகளின் மந்திரங்கள் உங்களை ஜெயிக்காது. பில்லி சூனியக்காரர்களுடைய பில்லி சூனியம் ஜெயிக்காது. மரண நோய்கள் உங்கள் உடலை தாக்காது. நீங்க மரண பிடியில இருந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சகலதை மடக்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மடக்க பண்ணுவார். இது ஒரு வாக்குத்தத்தம். 36:11 வாசிங்க. வாசிச்சிட்டீங்களா? உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். என்ன சொல்றார்? மனுஷர்களையும் பெருக பண்ணுவேன், மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணுவேன். பாத்தீங்களா? ஆண்டவரே, போராடி வாழணும் அப்படி இல்லை. நீங்க வாக்குத்தத்தத்தை, நான் இன்னைக்கு சொன்ன இந்த அவ்வளவு வாக்குத்தத்தத்தையும் நீங்க எடுத்து ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே நாமத்துல வெறும் 10 மாசம் போதும். வெறும் 10 மாசம். இந்த 5வது மாசத்துல தொடங்கி டிசம்பர் முடியறதுல
ஒரு நாளும் தடபடாம நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களோட கைகளை அப்படி விசாலமாக்குவா. 10 லட்சம் கடன், 11 லட்சம் கடன், தசம பாகம் கொடுக்க முடியாம கடன், சிறப்பு காணிக்க கொடுக்க முடியாம கடன், பிள்ளைகளை நல்ல இடங்களுக்கு கொண்டு போய் காட்ட முடியாம கடன், கடன் கடன் பிரச்சனை. இயேசுவின் நாமத்தாலே சொல்லுகிறேன், உங்கள் கைகளின் பிரயாசங்களை வலது கரங்களை உயர்த்தி எடுத்துக் கொள்ளுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு மனுஷன் ஆசீர்வாதம் என்று என்னத்தை சொல்றான்? சுகத்தையா, விடுதலையா, சமாதானத்தையா, வீட்டையா? இல்ல, காசு பணத்தை தான் சொல்றான் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆண்டவர் என் கையை நல்லா ஆசீர்வதிச்சுக்கார், என் தொழிலை நல்லா ஆசீர்வதிச்சுக்கார், நம்ம வயல் விளைச்ச நல்லா விளைஞ்சது, அதை விட்டு நல்ல காசு எடுத்து இருக்கிறேன். அதுதானே மனுஷன் கடவுள் தன்னோட இருக்கிறதாக நம்புறான். ஆண்டவர் சொல்றார், எஸ், அதுல நான் உன்னை நம்ப வச்சு உயர்த்துவேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 11 வாசிச்சிட்டீங்களா? 11 வாசிங்க. ஆமென். 36:11. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீருண்டாக செய்வேன். இப்ப நீங்க முதல் இருக்கக்குள்ள ஒரு காரோட, ஒரு பேரோட, ஒரு புகழோட இருந்தீங்க இல்லையா? உங்களை பார்த்து சொல்றாங்க, அவங்க ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க நல்ல மனுஷங்க, குழப்படி இல்லை, நல்ல பிள்ளைகள். ஆனா நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, முதல் உங்களுக்கு எப்படி மரியாதை இருந்ததோ அதை விட நட்சி, நல்ல கிருபையுள்ள உயர்ந்த நிரந்தரமான அழியாத என்றும் தங்குகிற நற்சீரை தந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். சபைகளில் இந்த வாக்குத்தத்தங்களை சத்தம் போட்டு ஜெபிக்கணும், சத்தம் போட்டு பேசணும், மௌனமா இருக்க கூடாது. ஆமென், ஒரு சின்ன ஜெபம் அப்படிலாம் இருக்க கூடாது. நல்ல வாய் விட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். வீட்டில் அதிகாலையில எழும்பி, அதிகாலமே 3 மணி 2 மணிக்கு எழும்புங்க. எழும்பி ஒரு 20 நிமிஷம் சரி இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் உங்களோட வீட்டை ஆசீர்வதிப்பார். ஒரு முருங்கை தடி நாட்டிட்டு அது முளைக்கையும் இல்லை, பலன் கொடுக்கையும் இல்லை, என்ன பேச விட மாட்டார். 100 மடங்கு பலன் கொடுக்க வைப்பார். உங்கள் காலத்திலே அதை பலன் கொடுக்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாங்க நாட்டுனா நாங்க தான் பிரயோஜனம் காணணும். நாங்க பிரசங்கம் பண்ணனா எங்கட காலத்துல ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் எங்கட நாட்களில வழிந்து ஓடி வரணும். முந்தின சீரை விட பிந்தின சீர் மகா பெரியது. ஹalleluya. அப்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிள்ளை கண்டு கொடுத்தா நீங்க வயசாகி செத்து போயிருவீங்க. உங்க பிள்ளை என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லணும், 40 வயசுல 45 வயசுல அட்லீஸ்ட் 50 வயசுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களை நான் சுவைக்கணும். 85-90 வயசு வரைக்கும் அந்த கிருபைகளின் கண்களால நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஒருத்தர் ஆமென் சொல்ற இல்லையா? எல்லாரும் கை உயர்த்தி ஆமென். அப்படி செய்யுங்க. சண்டை பிடிக்கணும் ஆண்டவரோட, அவரை பிளாக்மெயில் பண்ணணும். ஆண்டவரே, நான் இப்படி இருந்தா இந்த உங்களை அறியாத ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் இயேசு இயேசுன்னு போய் அவருக்கு ஒண்ணுக்கு மழை இல்லை. அவர் சபைக்கு ஓடி ஓடி போறார், ஒண்ணுக்கு மழை இல்லை. அவர் வெள்ளை ஷர்ட் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்யறார், அவருக்கு ஒன்றுக்கு மழை இல்லை. இதெல்லாம் என்ன தலை தெரியுமா? நீங்க ஜெபிக்காததனால, வாக்கு தத்தங்கள் சொல்லி ஜெபிக்காதனால பிற ஜாதிகள் உங்களை பரிகாசம் பண்றாங்க. ஆனா நீங்க ஜெபிச்சு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா காசு கொட்டோ கொட்டன்னு கொட்டு. அவங்களுக்கு தெரியாது எங்கட எங்கட என்ன சொல்றது, எங்கட களஞ்சிய சாலை, எங்கட களஞ்சிய சாலை பரலோகத்திலே இருக்கிறது. எங்களுடைய லாக்கர் கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், நற்சீரை தருவார். நீங்க பிள்ளைகளை குறித்து அழுத்தவில்லை, உங்களோட பிள்ளைகளோல சந்தோஷம் வரும். பயந்து பயந்து பெண் பிள்ளைகளை குறித்து தாய் வாழ வேண்டிய ஆண்டவர் விட மாட்டார். இதுவரைக்கும் நீங்க பயந்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க, பயத்தை அவர் மாற்றுவார். பெண் பிள்ளை பெத்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஒரு ஊழியக்காரன் பிள்ளைய பெத்து ஊழியம் செய்யக்குள்ளதான் அவனுக்கு தெரியும் பெண் பிள்ளைக்கு எவ்வளவு பாடு இருக்கு, ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு பாடு இருக்கு. பிரம்மச்சாரிகளுக்கு அது தெரியாது, பாரம் வராது, சும்மா வாயால சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் அந்த பாரம் தெரியும். அந்த பாரத்தோட நீங்க வாழுவீங்க. ஐயோ 6 மணியாவது, 7 மணியாவது, 8 மணியாவது, எங்க போச்சோ, நம்ம சொன்னா கேட்குது இல்ல, எவ்வளவு சொல்லி பார்த்தோம். நற்சீரை வர பண்ணுவார்.
தூரத்து செய்திகள் துர்செய்திகளாய் மாறாது நல்ல செய்திகளாய் மாறும். நல்ல விசுவாசம் உள்ள, தேவனுக்கு பயந்த, கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம் உள்ள, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவர் மணவாளனா மணவாளியா ஏன் உங்களை மருமக்களாக தேவன் வாக்களிப்பார். அது பெரிய ஆசீர்வாதம். நற்சீரை காண பண்ணுவார். நீங்க சும்மா நினைக்காதீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை. ஒரு 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 மகிமை நிறைந்த வாக்குத்தத்தம் அது. பேய்கள் மட்டுமா நடுங்கும்? மனுஷர்களும் நடுங்குவாங்க. மனுஷர்கள் மட்டுமா நடுங்கும்? எல்லா ராஜாக்கள கண்களும் பார்க்க நற்சீர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். எசேக்கியேல் 36:29 வாசிங்க. சாரி 36:9 வாசிங்க. 9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். என்ன செய்யப்படுவீர்கள்? உங்கள் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் அருகிலே இருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்களை பார்ப்பேன். அவர் சொல்றார் பாருங்க, உங்களை பார்ப்பேன். நீங்க என்ன எப்படி இருப்பீங்க? சுவிசேஷம் அறிவிப்பீங்க, விதைக்கப்படுவீர்கள். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பேன். மற்றவங்களை கேளுங்க. ஒரு ஆத்துமா இல்லாம நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியாது, என்றாக முடியாது. அவர் ஒரு உவமையில சொல்றாரு இல்லையா, நீ இந்த தாளாந்த புதைச்சி வைக்காம நீ வட்டிக்கு கொடுத்திருந்தாலும் அது பெருகி இருக்குமே. அப்படின்னா வட்டிக்கு கொடுங்கன்ற அர்த்தம் இல்லை. உண்ட பிள்ளைகளுக்கு, உண்ட பேர பிள்ளைகளுக்கு, உண்ட மக்களுக்கு நீ என்னை பற்றி அறிமுகப்படுத்திருக்கலாம். அவங்க நரகம் போறாங்க, நீங்க எப்படி பரலோகம் போற? எது கணக்கு? நீங்க மட்டும் பரலோகம் போக இயலாது, வீடும் சேர்ந்து போகணும். அதெல்லாம் சொல்றேன், உனக்கு பக்கத்துல இருந்து உன்னை பாப்பன். அவர் எங்க வரைக்கும் பாராரு பாருங்க. நீ இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிக்க கூடாது, பரலோக ஆசீர்வாதங்களை நீ படுக்கணும். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, உனக்கு பக்கத்துல இருந்து உன்னை பாப்பேன். நான் ஒரு போதகர், நான் ஜெபிக்கிறேன், நான் நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன். என்னுடைய மனைவி பரலோகம் வரலாட்டி, என் பிள்ளைகள் பரலோகம் வரலாட்டி என்ன நிலைமை? 2 அடி போட்டாவது அவங்கள பரலோகம் கொண்டு போகணும். ஆமேனா? இப்ப குடும்பத்துல சண்டை வரட்டும், அடி போடு என்றால் அவள் அப்படித்தானே மனே? ஆமா, அப்படி இல்லை. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற நேரம் அவர் பக்கத்துல இருப்பார், அவர் பார்ப்பார். அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொல்ற நான் இப்ப சபையில பேசுறேன், இது விதைக்கப்படுதல். அந்த விதைகள் பலன் கொடுக்கும். நான் ஆண்டவர நாமத்தால சொல்றேன், இந்த பெந்தெகோஸ்தே காலத்துல, நோவினா காலத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் 10 உங்களுக்கு முன்னால கொண்டு வைக்கிற இயேசுவின் நாமத்தினால நீங்க சீக்கிரமாய் தொழிற்க போகிறீர்கள். ஹalleluya. பாருங்க எப்படி என்று பாருங்க. ஆரோனுடைய கோலை எல்லா கோத்திரத்தாரும் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன ஆரோண்ட கோல் மட்டும் அமைக்கிற? சரி, எல்லா 12 கோத்திரத்திற கோலையும் கொண்டு பை, ஆரோனுடைய கோலையும் பை வச்சாச்சு. ஒரு இரவு கவனிங்க, ஒரு இரவு பலிப்பிடத்துல பனி பெய்தது. அந்த கோல் துளிர்த்தது, அந்த கோல் பூத்தது, அந்த கோல் காய்த்தது, அந்த கோல் கனி தந்தது. எவ்வளவு நடந்தது? அப்ப ஒரு இரவில. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதை விட விதைய சொல்லணுமா? நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா உங்களுடைய விதைகளை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை அவர் விதைப்பார், நல்ல நிலத்தில விதைப்பார். 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஈசாக்கு விதைச்சார், 100 மடங்கு அறுத்தார். அந்நிய தேசத்துல கோடை காலத்துல கடும் வெயிலில் விதைச்சார். பல மனுஷர்கள் வந்து அவங்களோட அப்பா வெட்டின கிணறுகள் எல்லாம் மூடிட்டு போனாங்க. ஆனா ஈசாக் ஜெபிச்சார், புது ஊற்றுக்களை அவர் காண பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த போவாசினுடைய கோதுமை வயல்களுக்குள்ள ரூத்து போகிற பொழுது கோதுமைகள் திரளாய் பெருகி இருந்தது போவாசுக்கு. தேவன் அப்படி உங்கள் வயல்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு சின்ன தொழிலை நேர்மையா செய்யுங்க, தேவனுக்கு பயந்து செய்யுங்க, ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, சபைக்கு வாங்க. என்னை காலையில ஒரு கணவன் மனைவியும் அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த பின்னால இருக்கிற சகோதரன் சகோதரி
10:30 மணி போல இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தவங்கள்ட்ட கேட்டேன், என்ன வந்தீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு சைவக்கார அம்மா இந்த பெயருள்ள கோயில்ல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களோட மனைவிக்கு ஏதோ பிரச்சனை, நீங்க அவரை போய் பாருங்க, அந்த பாஸ்டரை போய் பாருங்க என்று சொன்னாங்க. சொல்லக்குள்ள சொன்னா பின்னேரம் போங்கண்டு. அப்ப எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இந்த சபைக்கு வார ஒருவ இருக்கிறா. அவ சொன்னா, இல்ல பாஸ்டர் நிக்கிறார் போங்க என்று சொன்னாங்க. நாங்க 2 பேரும் வந்தோம். நீங்க நிறைய நல்லது செய்யறீங்களா? நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிழை இருக்கு, என்ன உங்களுக்கு நல்லது இல்லைன்னு கேட்டேன். சொன்னாரு, என் மனைவி மெலிஞ்சி போறா. அப்ப நான் சொன்ன, ஒரு கோர்லிக்ஸ் வாங்கி கொடுங்க. என் மனைவி பார்க்க வாடி மெலிஞ்சி போறா, 1 கிலோ இறைச்சி வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். பேசாம இல்லை, என்னமோ பிரச்சனை போல இருக்க வைக்கினார். அப்படியா என்று சொல்லி கைய வச்சு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, பிசாசே வெளியேன்னு சொன்ன உடனே கீழே கொண்டு விழுந்தாங்க. அவங்க அவருக்கு மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆடினார். அவர் இந்த பின்னேரம் வந்திருக்கிறார். யாரோ ஒருவர் விதைத்தார்கள், அந்நியர்கள் விதைத்தாங்க. அந்த விதை அவர்களை மரமாய் மாற்ற கொண்டு வந்திருக்கிறது. உண்ட காலத்திலேயே நான் அற்புதம் செய்வேன். பாத்தீங்களா? புறஜாதிகள் இயேசுவை நம்புகிறார்கள், புற மார்க்கத்தார் இயேசுவை நம்புகிறார்கள். சொந்த ஜனங்கள் நாங்கள் விதைத்தால் பரலோக கிருபைகளை தேவன் உங்கள் பயப்படுத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனால ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 39:21 இல்லையா? 36:26. 36:26. 9வது வாக்குத்தத்தம். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுப்பேன். எரிச்சல், பொறாமை, வஞ்சகம், சூதுவாது, சோம்பரித்தனம், இந்த இருதயம் இல்லாம நல்ல இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை, புதிய ஆவியை உங்கள் உள்ளத்திலே கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து, கல்லான இருதயத்தை உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து விட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு, சதையான இருதயத்தை உங்களுக்குள் புகுத்துவேன். பாத்தீங்களா? உங்களுடைய இருதயம் சுத்தமாகும். நீங்க ஒரே துக்கத்தை, ஒரே அவமானத்தை, ஒரே பிரச்சனைகளை பேச அவர் விடமாட்டார். அவருடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை ரம்மியமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அனல் உள்ளதாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய இருதயங்களை நான் புதிதாக மாற்றுவேன். நிறைய பேருடைய இருதயங்கள் கசந்து மாறாவாக மாறி, பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, சுகம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, ஜெபம் பண்ணினாலும் சந்தோஷம் இல்லை. இருதயம் கடினம் அடைந்து பொறாம. ஒருவர் செருப்பு போட்டாலும் பொறாம, ஒருவர் ஒரு இடத்துக்கு போனாலும் பொறாம. ஆனா ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க. இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதிய இருதயத்தை தரும்படியாக. பொறாம, வஞ்சகம் உள்ள இருதயம் கர்த்தர் அருவருக்கிறார். மேட்டிமை உள்ள இருதயம், பெருமை பாராட்டுகிற இருதயம் தேவன் துப்புரவாக வெறுக்கிறார். அப்ப நல்ல இருதயத்தை தாங்க. ஜெபிக்க கூட கேளுங்க, நல்ல இருதயத்தை தாங்க. கல்லு மாதிரி இருப்பாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பாவிகள் மனம் திரும்பணும், பாவிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுல இருக்கிறவன் குடிச்சிட்டு வாரான், 10 மணிக்கு பிறகு வாரான், வந்த வரட்டும், போனா போட்டு, அப்படி இருக்கிறான். சபை போதகர்கள் ஒரு பாரம் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஆவியிலே நிரம்பி ஜனங்களுக்காக திறப்பிலே நீக்க தேவன் அழைத்து இருக்கிறார். சில போதகர்கள் பைபிளே படிக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. காலையில எழும்பி ஏதாவது ஒன்று அப்படி புத்தகத்தை வாசிச்சுட்டு, புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையை படிச்சுட்டு பேசிட்டு, அது கல்லான இருதயம். அந்த ஜனங்கள் எவ்வளவு பரிதாபமானவங்க யோசிச்சு பாருங்க. விடுவிக்கப்படாதவங்க, கண் பார்வை இருந்தும் குருடர்களாய் வாழுகிற ஜனங்கள், ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்கள். மழை இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் மழை இல்லை, ஆசீர்வாதமான மழை இல்லை, சுகம் இல்லை, ஒரே ஆஸ்பத்திரி, கிளினிக். போதகரும் கிளினிக் அறையில இருப்பார், விசுவாசியும் கிளினிக் அறையில இருப்பாங்க. விடுதலை இல்லாத ஜீவி. ஆண்டவர் சொல்றார், அப்படியான நிலைமையை நான் மாற்றுவேன். அந்த இருதயம் மாற வேண்டும். இருதயம் கனிவான இருதயம், பாரப்பட்டு ஜெபிக்கிற இருதயம். தானியேலின் நாட்களில் தானியேல் தன்னுடைய தேசத்திற்காக, நெகமியா தன்னுடைய தேசத்திற்காக பாரப்பட்டு ஜெபித்தார்.
அந்த தேசத்தின் மதில்கள் இடிக்கப்படுகிறது. ஓ அழுதான். பாருங்க, அப்படியான இருதயங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரணும். கணவனா அவர் எப்படி நினைப்போட்டு, நமக்கு என்ன, நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம கல்யாண வீட்டுக்கு போவோம், நம்ம பர்த்டே வீட்டுக்கு போவோம், நம்ம சந்தோஷமா இருப்போம். தேவன் உங்களுடைய இருதயத்தை உடைக்கணும். நீங்க உடைஞ்சி அவர் ரட்சிக்கப்படணும், அவர் மனம் திரும்பணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும். இளம் வயதுல இருந்த சந்தோஷம் வயதுல திரும்பணும். என் அம்மா ரட்சிக்கப்படணும், என் அப்பா ரட்சிக்கப்படணும், என் சகோதரன் ரட்சிக்கப்படணும். நான் மட்டும் அந்த சபைக்கு போய் வாரனே, சபையில கண்டுகொள்ளாம நடக்கிறது கடின இருதயவாதிகள் பாரப்படணும். நான் முன்னால இருக்கிற எத்தனை சேர் சும்மா இருக்குது, இந்த சேர்ஸ்ல எல்லாம் மக்கள் வந்து இருக்கிற இல்லையா, ஆண்டவரே கூட்டி வாங்கப்பா. அதுக்கும் ஆண்டவர் ஆவி அனுப்பினா தான் அந்த இருதயம் திறந்து ஜெபிப்பாங்க. எல்லாராலையும் ஜெபிக்கலாது, எல்லாரும் ஜெபிச்சிருவாங்களா? ஜெபிக்கலாது. அந்த இருதயத்தை அவர் திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நீங்க போய் சில நேரங்கள்ல சண்டை பிடிப்பீங்க கூட மனைவியோட, ஜெனி சர்ச்சுக்கு வா, வரவும் மாட்டாங்க, அசையவும் மாட்டாங்க. மற்ற காரியங்கள் பாருங்க, நம்ம கொழும்பு போவோம்னா ஆள் விடியச்சாமமே எழுப்பி குந்தித்து இருக்கும் கேட்பாசல்ல. ஆனா சர்ச்சுக்கு போவோம்னா வர மாட்டேன்னு சொல்ல. அது கல்லான இருதயம். அந்த இருதயம் மாற நீங்க தேவ சமூகத்துல இந்த 9 நாளும் ஜெபிங்க, தேவன் பெரிய காரியம் செய்வார். 10ஆவதாக 39:21 வாசிங்க. 39:21. இவ்விதமாய் என் மகிமையை, இவ்விதமாய் என்னுடைய மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன், புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும், நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த நியாயத்தையும், அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும், நான் அவர்கள் மேல் வைத்த என்னுடைய கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள், எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அல்லேலூயா, ஹalleluya. அமலேக்கியர்கள் சவுளை கொண்டு வேட்டையாடினாரே. அமலேக்கியர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி எடுத்துட்டு மாறார் எகிப்தில இருந்து. ஜனங்கள் சும்மா வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அமலேக்கியர்கள் இடையில மறிச்சு ஒரு பெரிய யுத்தம் பண்றாங்க. மோசே கல்மலைக்கு மேல போய் கையை உயர்த்திட்டு இருக்கிறார். யோசுவாட தலைமையில சண்டை நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஆரோன், யோசுவா, காலேப் எல்லாம் இறங்கி ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. யோசுவா நின்று சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இங்க ஆரோனும் காலேப்பும் மோசேக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப சண்டை வேகமா போய் கொண்டு இருக்குது. இவங்க சண்டை பிடிச்சவங்க கிடையாது, இவங்க வில்வித்த கச்சவங்க கிடையாது. 40 வருஷம் அடிமையில இருந்து அப்படி நெளிந்து வராங்க. இந்த அமலேக்கியர்கள் இறங்கி சண்டை பிடிக்கிறாங்க. மோசே பாறைக்கு மேல ஏறி நின்று அப்படி கையை தூக்குறார். ஜெயம் வருது. எவ்வளவு நேரம் கையை தூக்குவார்? கவனமா கவனிங்க, எவ்வளவு நேரம் கையை தூக்குவார்? அவர கை அப்படியோ கீழே அப்படி வருது. இவங்க கையை தூக்கி அப்படி வைக்கிறாங்க. அத கவனிச்சார். என்ற தாசன், என்ற மகன் 40 இரவு பகல சீனாயில நின்று வாக்குத்தத்தம் பெற்ற என்ற பிள்ளை கை கடுக்க விட்டுட்டீங்களாடா நீங்க என்று சொல்லி அந்த யுத்தத்தை ஜெயித்தார். அதே பிறகு கொண்டு வந்து செட்டில் பண்றார். செட்டில் பண்ணிட்டு சவுள ராஜாவாக மாற்றி சவுளை கூட்டிட்டு போறார். அடிரா சவுல் மொழி பேருக்கு வெஞ்சினம் பாராட்டினார். என்னைக்கு இஸ்ரவேலை திரத்துறாங்களே அடிக்க தொட்டேலா. தேவனுடைய வாக்கு தத்தம் உள்ள மாநகரம் அது. உங்களோட வீட்டிலையும் நீங்க ஜெபிங்க, உங்களை அடிக்கட்டும், ஆனா அவர் அதை பார்த்து கொள்ளுவார். அவங்களுக்கு திருப்பி ஸ்ட்ராங்கா அடிப்பார். எல்லாரும் பயப்படுவாங்க தேவனுடைய செய்கையை எண்ணி. அல்லேலூயா. புறஜாதிகள் நடுங்கினாங்க. இது என்னடா இது, இத்தனை வருஷங்களுக்கு பிறகு தேவன், அவங்களோட தேவன் யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய நாமம் தான் கர்த்தனாகிய தேவன். ஹalleluya. கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்க. நீங்க நினைக்காதீங்க உங்களை அவர் கை விடுவார் என்று. நோ, திரும்பி வருவார். அதான் சொல்றேன், ஜெபிக்கிறவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்க ஜெபிச்சிட்டு விட்டுருவாங்க, அவங்க கடந்துருவாங்க. அந்த தேவன் அந்த இடத்தை விட்டு கடக்க மாட்டார். அநீதிக்கு பழி வாங்குற தெய்வம் உண்டு. அவர் விரைவில் வருகிறார், வந்து உங்களை விடுவிப்பார். எசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் வருவார், உங்களை விடுவிப்பார். ஹalleluya. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வெளிப்பட்டு சிலுவையில ஏறி ரத்தம் சிந்தி நமக்காய் ஜீவனை தந்து விட்டு போய் இருக்கிறார். இப்ப நாங்க பரிசுத்த ஆவியின் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார், இறங்கி வருவார், உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார்.
உங்களுக்கு விரோதமான வேட்டை சத்துருக்களை அவர் கடப்பார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு வேலை தான், அந்நிய பாஷை பேசி நல்லா ஜபிக்கிறது தான். 9 நாள் மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஆலயத்துக்கு ஓடி வந்துருங்க. 5 மணிக்கு வேலை முடியுதா சீக்கிரமா ஓடி வாங்க. 6:45 7 மணி வரைக்கும் ஆராதிப்போம். அக்கினி ஊற்றப்படும். இந்த 9 நாளையும் திருவிழாவை போல கொண்டாடுவோம். போல இல்ல, திருவிழாவே தான். உபவாசம் இருந்து நம்ம ஆசரிக்க போறோம், கொண்டாட போறோம் ஆண்டவருடைய நாமத்தினால. இது நமக்குரிய மாபெரும் பண்டிகை. இந்த பண்டிகையில் அக்கினி புறப்படுகிறது, விடுதலை வருகிறது. கர்த்தரே யுத்த புருஷனா இறங்கி யுத்தம் பண்ண போகிறார். புற ஜாதிகள் எல்லாரும் நடுங்குவாங்க. ஐயா, அவன் சுமார் சாதாரணமான ஆளா போல இருந்தானே. ஆமா, ஆனா அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பேர் என்ன தெரியுமா? யூத ராஜ சிங்கமான கர்த்தர். கரங்களை தட்டி எல்லாரும் எழும்பி நில்லுங்க. 10 வாக்குத்தத்தங்களை பேசி இருக்கிறேன். இந்த 10 வாக்குத்தங்களையும் பத்திரப்படுத்துங்க. வார வெள்ளிக்கிழமை 10ஐயும் பிரிண்ட் பண்ணி உங்களோட கைகளில நாங்க தரப்போறோம். 10 நாள் 10 வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க போறோம். 10 மாசங்கள் ஜெபிக்க போறோம். இனி தோல்வி இல்லை, வெற்றி வரும், விடுதலை வரும், சுகம் வரும், ஆறுதல் வரும், என்னென்னமோ எல்லாம் வரும். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, இளம் வயதில் நீ என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நான் மாறாமல் நித்திய உடன்படிக்கை உன்னோடு செய்து கொள்ளுவேன். ஆமென், ஆமென். நீ உடன்படிக்கையை மீறலாம், ஆனா நான் மீற மாட்டேன். நான் கர்த்தர், உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல யோசுவா உன்னோடு நான் இருப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் பண்ணுங்க. ஆமென். இருப்பார், இருக்கிறவரா இருக்கிறேன், கலங்காதீர்கள். ஹல்லேலூயா என்று சொன்னார். அந்த தேவன் உங்களோடு இருப்பார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய பொழுது ஏதோ கனவு கண்டவர்கள் போல் இருந்தார்கள். ஆனால் தேவன் அடிமை நிலையை மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனங்களும் மேலே உடைக்கப்பட போகிற நேரம் இது. கைகளை உயர்த்தி ஆர்ப்பரியுங்கள். வாக்குத்தத்தங்களை கேட்டு இருக்கிறீர்கள், ஒவ்வொன்றாய் ரிசீவ் பண்ணி இருக்கிறீர்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆமென். சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற நேரம் இது. அக்கினி ஊற்றப்படுகிற நேரம் இது. மடை திறந்த வெள்ளம் போல, காற்றாற்றின் வெள்ளம் போல வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க தொடங்குங்க. மைக்க வச்சிட்டு விளையாடப்படாது. நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை 10 வாக்குத்தத்தங்களில் எங்களோடு பேசட்டு. பேசி இருக்கிற வசனங்கள் எங்களை எழுப்பட்டு. சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், மகா பெரியவர், 1000 16,000களிலே சிறந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருங்க. நல்லா கை தட்டி, கை தட்டி, நல்லா சந்தோஷமாய் சத்தம் எழுப்பி இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவே, இதோ இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியேல் 37:14 படி என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த வாக்குத்தத்தங்கள் வழியாக ஆண்டவரே எங்களை நீர் திடப்படுத்துவீராக. எசேக்கியேல் 32:32 படி வாக்குத்தத்தத்தை அனுப்பி எங்களை குறித்த அச்சத்தை சத்துருக்கள் நடுவே எழுப்ப பண்ணுகிறீரே, பிசாசுக்கு எழுப்ப பண்ணுகிறீரே. வாக்குத்தத்தங்கள் எங்களோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு, 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 இயேசு. நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறை
குறைகள் தீர்ப்பவரே. சொல்லி பாடுங்க. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, ஏற்றிடும் தெய்வமே, ஏற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே. நல்லா கைகளை தட்டி சொல்லணும். ஏற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. Thank you. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எல்லா விசுவாசிகளும் பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பயங்கள் நீக்கிவிட்டே, பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, ஜெயமே உம்பரவா, ஜெயமே உள்வரவா, ஜெயமே உந்தயவா, தினம் ஜெபமே உன்பயவா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பினாளுக்கென்று, மீட்பினாளுக்கென்று, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி இருப்பவரே, அவருக்கு உங்களை பிடிக்கும். குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, தினம் சத்தியம் போதிக்கிறே. பரிசுத்த ஆவியே, நன்றி அப்பா, பக்தர்கள் துணையாளரே, நன்றி அப்பா, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே. சொல்லுங்க. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, தினம் சத்தியம் போதிக்கிறே. பரிசுத்த ஆவியே, நல்ல உற்சாகமாக பக்தர்கள் துணையாளரே, எங்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அயல்மொழி பேசுகிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கின்றோம். அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம். வரங்கள் பெறுகின்றோம், வரங்கள் பெறுகின்றோம். வளமாய் வாழுகிறோம், நாம் வளமாய் வாழுகிறோம். அயல்மொழி, அயல்மொழி,
சொல்லி பேசுகிறோம், நன்றி. அதிசயம் காண்கின்றோம். இந்த 9 நாட்களும் அந்நிய பாஷை வரங்களை எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக. அதிசயம் காண்கின்றோம், வரங்கள் பெறுகின்றோம், வரங்கள் பெறுகின்றோம். வளமாய் வாழுகிறோம், நாம் வளமாய் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியே சொல்லுங்க. பக்தர்கள் துணையாளரே, துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, ஆமாண்டவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பாவங்கள் போக்கிவிட்டே, பயங்கள் நீக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே, பாவங்கள் போக்கிவிட்டே. ஜெயமே உம்பரவா, ஜெயமே உம்பரவா, ஜெயமே உந்தயவா, தினம் ஜபமே உந்தயவா. பரிசுத்த ஆவியே கைகளை தட்டி நல்லா பக்தர்கள் அக்கினி அபிஷேகம், ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமை, பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட வல்லமை, பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட மகிமை. ஓ, பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது இறங்கின வல்லமை, பேதுரு ஐனேயா வீட்டிலே ஜெபித்த பொழுது இறங்கின வல்லமை, சீலோவா குளக்கரையிலே நடந்த மகிமை எங்கள் சபையில் இப்பொழுது நடப்பதாக. யோர்தான் நதியிலே இறங்கி வந்தது போல இப்பொழுது இறங்குவீராக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஓ ஆவியானவர், யோவேல் 2:28 படி இந்த நாட்களிலே தேவ ஆவியை ஊற்றுவீராக, தேவ ஆவியை ஊற்றுவீராக. எங்கள் சரசுகளை, எங்கள் உடல்களை, எங்கள் ஆத்துமாக்களை ஓ ஊற்று, ஊற்று, ஊற்று. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி ஓ ஊற்றப்படுவதாக. ஓ ரப ரப ஷக நம ரீதுரி அந்த ரெமலியந்தா ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவி, ரீ 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 receive the Holy Spirit. இப்பொழுது இறங்குவதாக. ஓ ரபலம ரபனம ரபதுனி அந்தரம லிதுனி அந்தரபலம ரீதுரி அந்தரம ரிபதுனி அந்தரம ரிபதுனி அந்தரம ரிபதுனி அந்தரபல ரீதுரி அந்தரம ரகதர 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 விடுதலை இறங்கட்டு, நோய்கள் விலகட்டு, நோய்கள் விலகட்டு, நோய்கள் விலகட்டு. தேவனுடைய ஆவி இறங்கட்டு, பெருமழை ஊற்றப்படட்டு, பெருமழை ஊற்றப்படட்டு. கரங்களை மேல உயர்த்தி ஓ நன்றி, கரங்களை மேல உயர்த்தி ஓ நன்றி, கரங்களை மேல உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். கரங்களை மேல உயர்த்தி ஜெபிங்க. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை மேல உயர்த்தி ஒப்புக்கொடு. அவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம் இது. இறங்கிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தின் மீது
ஆவியை ஊற்றுகிறார். ஓ, அவருடைய முகத்தை திருப்புகிறார். கேளுங்க, இன்னைக்கு நான் வந்தேன், உம்முடைய விடுதலை இறங்கட்டும். இன்னைக்கு நான் வந்தேன், உம்முடைய விடுதலை இறங்கட்டும். இன்னைக்கு நான் வந்தேன், உம்முடைய ஜெயம் கம்பீரம் என்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இணைந்து இருக்கிற சகலரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவியானவர் தொடுவீராக. இந்த வார்த்தைகள் ஜீவனும் மதுரமும் பெலனுமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.